Hi guys, so நமக்கு என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ்னா என்ன, அதில் கிளைண்ட் ஓஎஸ்னா என்ன, சர்வர் ஓஎஸ்னா என்ன, அந்த சர்வர் ஓஎஸில் நம்ம என்னென்ன ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓஎஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக சொல்கிறது அது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் ஏதோ ஒரு ஓஎஸில் இருந்தால் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, சர்வர் யூஸ் பண்ணாலும் சரி, டெஸ்க்டாப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஹவவர் இட் இஸ் ஓஎஸ் ரொம்ப முக்கியம். ஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான். இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். உங்கள் மொபைல் இருக்குது, உங்கள் மொபைல் ஒரு ஹார்ட்வேர். ஓகே, நீங்கள் கையில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, தொட்டு நம்ம ஃபீல் பண்ணுறீங்க, அது பேர் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். உங்கள் மொபைல் வந்து ஒரு ஹார்ட்வேர். அந்த மொபைலில் வெறும் ஹார்ட்வேர் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொபைலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போடுறோம். ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட்டதுனால இது ஆண்ட்ராய்டு மொபைல் ஆகிருக்கு. இப்போ அதே இன்னொரு மொபைல் இருக்குது, இதில் ஐஓஎஸ் போடுறோம். ஐஓஎஸ் போட்டால் இது ஐஃபோன் ஐஓஎஸ். ஓகே, ஸோ ரெண்டுமே ஓஎஸ் தான், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான், ஐஃபோனில் இருக்கிறதும் ஓஎஸ் தான். பட் என்னென்னா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிவிட்டு ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் டக்குன்னு அதுக்கு அடாப்ட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அதோட யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ரெண்டுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன் இந்தியாவில் ஆண்ட்ராய்டு அதிகமாக சேல் ஆகுது அப்படின்னா இட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆண்ட்ராய்டு. ஐஃபோன் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுற காரணம் என்னென்னா நிறைய பேர் இப்போ படித்து நிறைய எஜுகேட்டட் இருக்காங்க, அதனால் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் எல்லாராலும் ஐஃபோன் அவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கூலி வேலைக்கு தான் போவார், அவர் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும். காரணம்னா அஃபோர்டபுள், ஈஸி டு ஆக்சஸ். ஆனால் ஐஃபோன் அப்படி கிடையாது, எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் யூஸ் பண்ண அது கொஞ்சம் யூஸ் பண்ண பழக்கத்துக்கு வந்துடும். பட் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்போ ரெண்டுமே ஹார்ட்வேர் தான். இதுவும் ஒரு ஹார்ட்வேர் தான், இதுவும் ஒரு ஹார்ட்வேர் தான். இந்த மொபைலுக்கு மேலே கேஸ் இருக்கும், கேஸ்க்குள்ளே என்ன இருக்கும், மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு கேஸ்க்குள்ளே மதர் போர்டில் முக்கியமாக மொபைலோட ரேம் இருக்கும், அப்புறம் மொபைலோட ப்ராசஸர் இருக்கும், தென் இந்த மொபைலுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். ரைட்டா? மதர் போர்டு, ரேம், ப்ராசஸர், ஸ்டோரேஜ். இதுலேயும் சேம் அதே தான். இந்த ஸ்டோரேஜில் நம்ம ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுறதுனால இட் வில் கால் அஸ் ஆண்ட்ராய்டு ஃபோனு. அதே ஸ்டோரேஜில் ஐஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணது ஐஃபோனு. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஹார்ட்வேர் எல்லாமே ஒன்று தான். பட் த சேம் வே உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப்பில் ஐம் இன்ஸ்டாலிங் லேப்டாப்ஸ் ஹார்ட்வேர். சரிங்களா? ஸோ ஐ ஹேவ் லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பில் சேம் ரேம் இருக்கும், ரேம் வந்து மெமரின்னு சொல்கிறோம். தென் ப்ராசஸர் இருக்கும், ப்ராசஸர் வந்து சிபியூன்னு சொல்லுவோம். தென் ஸ்டோரேஜ் இருக்கும், ஸ்டோரேஜை வந்து நம்ம சொல்கிறோம் ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறோம். ஸோ இந்த லேப்டாப்பில் நான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணால் இது விண்டோஸ் ஓஎஸ். ஓகே, இது மோஸ்ட்லி நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன், அப்போ இது விண்டோஸ் லேப்டாப்பாக மாறுது. அதே லேப்டாப்பில் நான் மேக் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மேக் இன்ஸ்டால் பண்ணுறேன், மேக் ஓஎஸ்ஸு சேம் ஹார்ட்வேர் தான், அதே ஹார்ட்வேர் தான். உங்களுக்கு வெளியில் கேஸ் வேணால், இந்த வெளியில் இருக்கிற கேஸ் வேணால் வித்தியாசமாக இருக்கலாமே தவிர ஹார்ட்வேர் ரெண்டுமே ஒன்று தான். பட் அந்த ஹார்ட்வேருக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். பட் ஓஎஸ் நேம் தான் மாறுபடுது, விச் மீன்ஸ் யூஐ.
again UI means user interface. UI என்னன்னா நீங்கள் விண்டோஸில் இப்போ நான் என் லேப்டாப் விண்டோஸ் தான், நான் எல்லாமே ஈஸியாக கிளிக் பண்ணி போயிட்டே இருப்பேன். பட் மேக்ஓஎஸில் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், UI வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து மை எக்ஸ்ப்ளோரர்னு இருக்குது. இப்போ வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன், ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நான் திஸ் பிசி போகிறேன், எனக்கு C டிரைவ் D டிரைவ் இருக்குது. ஆனால் இதே இது மேக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்காது, அது வித்தியாசமாக இருக்கும். அதில் டூல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும், அதில் ஃபீச்சர்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும். பட் அதோட வேலை ரெண்டுமே ஒன்று தான். இந்த ரெண்டோட வேலை என்ன? உதாரணத்துக்கு உங்கள் லேப்டாப்பை நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, படம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, மீடியா எதாவது எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டுமே பண்ணலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த UI யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது, இதெல்லாமே கால்குலேட் பண்ணுறோம். சேம் இதே லேப்டாப்பில் ரேம், ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கொடுத்துட்றோம். அதை சேம் வே சர்வர்லேயும் பார்த்தீங்கன்னா coming to the server, physical hardware நேற்று காமிச்சேன் இல்லையா? ஸோ லேப்டாப் எல்லோரும் பார்த்துருப்போம், மொபைல் எல்லோரும் பார்த்துருப்போம், அதை உங்களுக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து டேட்டா சென்டரில் இருக்கிற ஒரு சர்வர், அதாவது ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது ஃபிசிக்கல் சர்வர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் தான் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், என்னடா இதே சர்வருன்றேன் அதே சர்வர் அப்படின்றேன். பட் டேம் வந்து கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கில் அதை ஸ்டோரேஜில் வேர் இன்ஸ்டாலிங் OS. சேம் இங்கே ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குது. எஸ், லேப்டாப்லேயும் ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் தான், அதோட ஃபார்ம் ஃபேக்டர் தான் மாறுது. மொபைல் ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் தான், என் கையில் இருக்கிறதுனால அது மொபைல் அப்படின்னு நான் சொல்கிறேன். லேப்டாப் அப்படிங்கிறது என்னோடய மடியில் வச்சோ அல்லது டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால லேப்டாப்னு சொல்கிறோம், அது ஃபிசிக்கல் ஃபார்ம் ஃபேக்டர். சர்வர் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபார்ம் ஃபேக்டர் வந்து இதுக்கு பேர் ரேக் சர்வர். இந்த ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ரேக் சர்வர். ஏன் இதை ரேக் சர்வர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை ரேக்கில் மவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதையும் காமிச்சிடுறேன். டேட்டா சென்டரில் இந்த சர்வர் ரேக்கில் எந்த இருக்கு இல்லையா, இந்த சர்வர் இருக்கு இல்லையா, இதை பாருங்கள், இது வந்து ரேக் சர்வர். அதாவது இதுவும் ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் தான். இந்த சர்வருக்கு உள்ளேயும் என்ன இருக்கும்னா, சேம் மதர் போர்டு, ரேம், ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க், மொபைல், லேப்டாப், சர்வர், இந்த மூணையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் தான் வேறு. அதாவது மொபைல் சிறுசாக இருக்கும், லேப்டாப் கொஞ்சம் கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், சர்வர் அப்படிங்கிறது ஒரு ரேக்கில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதிரி ரேக்கில் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை ரேக் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரேக் சர்வருக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறதுக்கு என்னடா இது கொஞ்சம் பெருசாக இருக்கே, இதில் எப்படி வேலை பார்க்குறோம்னு தோணும். பட் நத்திங். ஒரு டெஸ்க்டாப் பிசி நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா என்ன இருக்கும், வெளியில் ஒரு கேபினெட் இருக்கும், கேபினெட்டுக்குள்ளே மதர் போர்டு, CPU அண்ட் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். சேம் பை த சேம் வே இது கேபினெட். இந்த கேபினெட்டுக்குள்ளே இது ஒரு கேபினெட். இந்த கேபினெட்டுக்கு உள்ள இது மதர் போர்டு. இந்த மொத்த இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் மதர் போர்டு. இது CPU, அதாவது ப்ராசஸர், இன்டெல் Xeon ப்ராசஸர். அண்ட் இதெல்லாமே ரேம் ஸ்லாட்ஸ். என்ன உங்களுக்கு லேப்டாப்பில் மேக்ஸிமம் என்ன ஒரு 32 GB ரேம் போடலாமா? பட் இங்கே வந்து மேக்ஸிமம் 2 TB 5 TB வரைக்கும் ரேம் போட்டுக்கலாம். இதில் இந்த ரேக் சர்வரில், இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் சர்வரில் 5 TB போட்டுக்கலாம். உங்களுக்கு உங்கள் லேப்டாப்பில் ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் போடுவீங்களா? பட் இங்கே நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஒரு 10 TB 20 TB வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். உங்கள் லேப்டாப்பில் இருக்கிறது ஒரு இன்டெல் i3 ப்ராசஸராக இருக்கும், இல்லை i9 ப்ராசஸராக இருக்கும். பட் இங்கே வந்து இன்டெல் Xeon ப்ராசஸர். எல்லாமே ஒன்று தான், ஆனால் நேம் மட்டும் மாறும், ஃபார்ம் ஃபேக்டர் மாறும். உங்கள் லேப்டாப்பில் மேக்ஸிமம் 4 ரேம் வேணால் போட்டுக்கலாம், இல்லை 8 ரேம் போட்டுக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 24 ஸ்லாட்ஸ் இருக்குது, 32 ஸ்லாட்ஸ் இருக்குது ரேம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இந்த சர்வரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபிசிக்கல் சர்வரில் உங்களோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஷாக்கெட் இருக்கும், அதில் நீங்கள் பவர் கொடுப்பீங்க. அதே போல் இந்த சர்வருக்கு, ரேக் சர்வருக்கு
பவர் சாக்கெட் இது பவர் கொடுக்கறதுக்கு. ஓகே, உங்கள் லேப்டாப்பில் ஒய்ஃபை இருக்கும். பழைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போட்டிருக்கும். பழைய சேம் வே இதில் ஒய்ஃபை இருக்காது, ஈத்தர்நெட் போட்டிருக்கும் சர்வரில், இந்த ரேக் சர்வரில். சரியா? ஃபைன், கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ சேம், நான் ஒரு சர்வர் வந்து ரேக் சர்வர் வாங்குகிறேன். ஓகே, இந்த ரேக் சர்வரில் சேம் மதர் போர்டு, ரேம், ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்குது. அதில் நான் விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ விண்டோஸ் ஃபிசிக்கல் சர்வர். இது விண்டோஸ் சர்வர். இப்போ அதே ஹார்ட்வேர் தான், இன்னொரு ஹார்ட்வேர் நான் வாங்குகிறேன். இன்னொரு ஹார்ட்வேர் வாங்கி இதில் நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். லினக்ஸ் ரெட் ஹேட் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதுக்கு பேர் லினக்ஸ் சர்வர். சேம் அதே ஹார்ட்வேர் தான், சேம் ஹார்ட்வேர்னு வச்சுக்கோங்க. அந்த ஹார்ட்வேரில் நான் VMware கம்பெனியோட ESX இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், VMware ESX அப்படிங்கிறது நம்ம வந்து ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஹைப்பர்வைசர்? இதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், பட் இது ஹைப்பர்வைசர்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது மூலமாக நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போதைக்கு விட்டுருங்க, இதை பற்றி நம்ம லேட்டாக இன்னும் டீப்பாக பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு இது ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். விண்டோஸ் சர்வர்னா என்ன, லினக்ஸ் சர்வர்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இந்த ஓஎஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னொன்று சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறல. நான் என்னோடய லேப்டாப் என்னோடய பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் லேப்டாப்போ அல்லது டெஸ்க்டாப் பிசியோ அதை பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளைண்ட் இதுக்கு ரெண்டுக்கும் பேர் கிளைண்ட். கிளைண்ட் ஓஎஸ். இந்த லேப்டாப்பில் நான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இதுக்கு பேர் கிளைண்ட் ஓஎஸ். அதே இது சர்வரில், அது ஃபிசிக்கல் சர்வர் இருக்கு இல்லையா, ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் நான் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன், லினக்ஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கு பேர் சர்வர் ஓஎஸ். ஓகே, ஸோ விண்டோஸில் என்னென்ன கிளைண்ட் ஓஎஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளைண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நம்ம பர்சனல் யூஸ் பண்ணுவோம். அதாவது உங்கள் லேப்டாப்ஸ், உங்கள் டெஸ்க்டாப் பிசி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரௌசிங் பண்ணி கூகுளில் தேடி நீங்கள் படிக்கிறதுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது படிப்பீங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கு பெயிண்ட் ஏதாவது பண்ணால் பண்ணிக்கலாம். அல்லது அதில் மல்டிமீடியா இருக்குது, லைக் அதில் படம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் எடிட்டிங் பண்ணுவேன், ஃபோட்டோஷாப் எடிட்டிங் பண்ணுவேன், அல்லது நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன்னா அது வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் பாட்டு நான் ப்ளே பண்ணி பாட்டு கேட்கனா கேட்டுக்கலாம். வேறு என்ன? ஸோ இந்த மாதிரி உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கான பர்சனல் யூஸ். இப்போ நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த கிளாஸ் எடுத்து முடிச்சது கொஞ்சம் நேரம் படிப்பேன், படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதில் கொஞ்சம் பாட்டு கேட்பேன், இல்லை படம் பார்ப்பேன் நான், அல்லது இதில் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட பர்சனல் லைஃப்பில் டே டு டே ஆக்டிவிட்டிக்கு நான் கிளைண்ட் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன், சர்வர் ஓஎஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா சர்வர் ஓஎஸில் சில இந்த பேசிக் திங்ஸ் சப்போர்ட் பண்ணாலுமே ஃபீச்சர்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ சர்வர் ஓஎஸ் காஸ்ட் அதிகம். கிளைண்ட் ஓஎஸ் இருக்குது, சர்வர் ஓஎஸ் இருக்குது. சர்வர் ஓஎஸ் வந்து ஏன் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இட்ஸ் டிமாண்ட் சம் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன். நீங்கள் ஒரு கிளைண்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 4 GB RAM இருந்தால் போதும். ஓகே, அதே மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஒரு 100 GB ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதும். வேறு சர்வர் ஓஎஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 GB RAM பத்தாது. ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 16 GB RAM இருக்கணும் மினிமம். சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், நம்ம ஏன் சர்வர் யூஸ் பண்ணல. நம்ம லேப்டாப் வந்து டிசைன்டு ஃபார் கிளைண்ட் ஓஎஸ். அவர் லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப் PCs designed for client OS.
இந்த கிளைண்ட் ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறது உதாரணத்துக்கு விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 நீங்கள் பார்த்துருப்பீங்க. விண்டோஸ் எக்ஸ்பி ரொம்ப பழசு, விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இதெல்லாமே கிளைண்ட் ஓஎஸ். இப்போ என்னோட லேப்டாப்பில் ஐம் யூஸிங் கிளைண்ட் ஓஎஸ். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதில் நான் WinWord அப்படின்னு போட்டோன்னா எனக்கு என்னோடய கிளைண்ட் ஓஎஸ்ன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், நான் ஒரு விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறேன் என்னோடய லேப்டாப்பில். இதே சர்வர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஃபீச்சர் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால நான் கிளைண்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஓஎஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இப்போ எல்லாருமே பார்ப்பீங்க. 8, 7லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு. நான் வந்து என்னோடய கெரியரை வந்து ஆரம்பத்தில் டெஸ்க்டாப் சப்போர்ட்டாக தான் ஆரம்பித்தேன். நான் டெஸ்க்டாப் சப்போர்ட்டாக இருக்கிறப்ப என் கையில் விண்டோஸ் எக்ஸ்பி சிடி இருக்கும். விஸ்டா வந்து ஃபெயிலியர் முறை, அது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. விண்டோஸ் எக்ஸ்பி செம்ம மார்க்கெட் ஹிட்டு. விண்டோஸ் 7 அதுக்கு மேலே மார்க்கெட் ஹிட்டு. 8 வந்து ஓகே மாட்ரேட்டு. இப்போ விண்டோஸ் 11 தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என் கையில் வந்து அப்போ விண்டோஸ் எக்ஸ்பி சிடி இருக்கும், 7க்கு சிடி இருக்கும், 8க்கு சிடி இருக்கும். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் இருந்து விண்டோஸ் 7 வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சப்போர்ட் வந்து நான் சர்வர் சப்போர்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ இதெல்லாமே கையில் சிடி வச்சு நான் வந்து டெஸ்க்டாப் பிசி, அப்போலாம் லேப்டாப் அதிகமாக இருக்காது. இந்த வீடுகளுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க டெஸ்க்டாப் பிசி இருக்கும், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், அதில் நான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது, டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு 15 வருஷம் பின்னாடி போங்க, 2011 அந்த டைம் போங்க. அப்போலாம் டெக்னாலஜி இவ்வளோ எவால்வேட் கிடையாது. நிறைய பேர்ட்ட வந்து பிசிஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், லேப்டாப்ஸ் நிறைய கிடையாது, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண தெரியாது நிறைய பேருக்கு. அது நாங்கள் டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் தான் இருந்தனால நான் அதை ஒரு பார்ட் டைம் ஜாபாக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, அந்த டைமில் இந்த எக்ஸ்பி 7லாம் யூஸ் பண்ணேன். இப்போ யாரும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒன்லி 11. இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் புதுசாக வாங்குறீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டு ஓஎஸ், ப்ரீ இன்ஸ்டால்னால் நீங்கள் லேப்டாப் வாங்குறப்ப அதை இன்ஸ்டால் பண்ணி வந்திருக்கும். இந்த விண்டோஸ் 11 ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்துடும். ஓகே, அண்ட் கம்மிங் டு சர்வர் பார்ட், இப்போ விண்டோஸ் அவன் பேரலாக விண்டோஸ் கிளைண்ட் ஓஎஸ் ரிலீஸ் பண்ணுறான், விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் ரிலீஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் வெர்ஷன்ஸ். இது ரிலீஸ் இயரு. நான் ஒர்க் பண்ணது வந்து விண்டோஸ் 2008லேருந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2003 அந்த அளவுக்கு நிறைய ஒர்க் பண்ணது கிடையாது. அதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் இருந்தேன். நான் ஃபீல்டுக்கு வரப்போ 2008 தான் நல்லா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் டாமினேட் பண்ணுறது 2008, 8 R2, 2012, 12 R2. இந்த பழைய வெர்ஷன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த 2003 NT வெர்ஷனில் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டர் வெர்ஷன். இது இனிஷியலாக 1993 வந்து 1993 வந்து ஃபஸ்ட் சர்வர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது அப்படியே எவால்வேட் ஆகி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து உடனே இப்போ வெர்ஷன், இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன ஆண்ட்ராய்டில் 12 என்ன வெர்ஷன் யாராவது சொல்ல முடியுமா? ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷனு 16. இது 16 வந்து உடனே வந்துடல. ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து ஆண்ட்ராய்டு 6, 8 அந்த மாதிரி ஒவ்வொன்றா எவால்வேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி, டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணோம். இப்போ த சேம் வே கிளைண்ட் ஓஎஸ்னாலும் சரி, இந்த விண்டோஸ் ஓஎஸ்னாலும் சரி, டெக்னாலஜி எவால்வ் ஆக மைக்ரோசாஃப்ட் வந்து R&D பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஓஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஓஎஸ் தான் இது. இதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், இதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பட் தீஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கால்டு கிளைண்ட் வெர்ஷன்ஸ், கிளைண்ட் ஓஎஸ். These operating system calls Windows Server versions, Windows Server OS. ஓகேங்களா? ஸோ இப்போ விண்டோஸ் 2008, 2012 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அதாவது எண்ட் ஆஃப் லைஃப், which means the Windows only support 2016, 19, 2022, 2025 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறான். இந்த பழைய வேர்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. which means end of life and end of support. அப்படின்னா அந்த 2012 R2 அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குன்னா அந்த வெர்ஷனுக்கு வந்து மந்த்லி பேட்ச் ரிலீஸ் பண்ணணும். அப்படி பேட்ச் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வெர்ஷன் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், எந்த ஒரு சைபர் அட்டாக் இல்லாமல் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், லைக் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 2012 R2க்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் இது எண்ட் ஆஃப் லைஃப்.
ஒரு ஓஎஸ் ரிலீஸ் பண்ணுறப்பயே ரிலீஸ் டேட்டு, எண்ட் ஆஃப் டேட்டு, ஒரு ஓஎஸ் ரிலீஸ் பண்ணால் அங்கேருந்து ஒரு 5 வருஷம் 5 வருஷத்துக்கு எண்ட் ஆஃப் சப்போர்ட் கொடுப்பான். அங்கேருந்து 10 வருஷத்துக்கு எண்ட் ஆஃப் லைஃப் கொடுத்துருவோம். எண்ட் ஆஃப் லைஃப்னா நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். நீ யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணாட்டி போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துடாத. இப்போ உங்கள் 2012 R2 சர்வரில் ஒரு பிரச்சனை, அதை உங்களால் சால்வ் பண்ண முடியல. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் போனீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டான். அவன் சொல்லிட்டான் இது எண்ட் ஆஃப் லைஃபு, என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. வேறு 2016, 18, 21 சாரி 16, 19, 2022, 2025 இந்த வெர்ஷன்ஸில் இப்போ கரண்டாக சப்போர்ட் பண்ணுற வெர்ஷன்ஸ். இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் பண்ணுறான். பட் மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் வந்து ப்ரீமியம் சப்போர்ட்டு, மோஸ்ட்லி யாரும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. பட் ஹவர் இட் இஸ் கரண்ட்டாக இந்த வெர்ஷன்ஸுக்கு மட்டும் தே ஆர் ரிலீஸிங் த பேட்ச் 16, 19, 20, 25. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த வெர்ஷன்ஸ் தான் இருக்கும். சில வெர்ஷன்ஸ் 12 இருக்கும். ஸ்டில் 2012 ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சப்போர்ட் முடியுது. இல்லை 16ல் எப்போ முடியுது? முடிஞ்சா சப்போர்ட் நெக்ஸ்ட் இயர் 2027ல முடியுது. ஓகே 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 ஐயா. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் இந்த 4 OS தான் பார்க்க முடியும். இந்த 16, 19, 22, 25. ஆனால் சில இடங்களில் 2012 ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் மைக்ரோசாஃப்ட்டை சப்போர்ட் பண்ணுறதே இல்லையே, ஏன் இன்னும் இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் ஆஃப் சம் லெகசி ஹார்ட்வேர்ஸ், அதாவது அவங்ககிட்ட பழைய ஹார்ட்வேர் இருக்கும், ரொம்ப பழைய ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் டசன்ட் சப்போர்ட் லேட்டஸ்ட் சர்வர். ஸோ த ஹார்ட்வேர் சப்போர்ட் ஒன்லி 2012 R2. அதனால் அதை வச்சு ஒப்பேற்றி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ சம் லெகசி சாஃப்ட்வேர்ஸ், ரொம்ப பழைய சாஃப்ட்வேர்ஸில் வந்து பழைய ஓஎஸில் தான் ஒர்க் ஆகும். அவங்களுக்கு அது ஒரு டிபெண்டன்சி இருக்கும். தேர் இஸ் சம் டிபெண்டன்சி. இஃப் தேர் இஸ் some dependency, still some customers, some companies are using 2012 R2. but 2012 R2 ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது. அதை இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எராடிக் 2012 யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இப்போ மைக்ரேட் பண்ணுறாங்க, 2012 16 மைக்ரேட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் 95% ஆஃப் கம்பெனிஸ் வந்து 16, 19, 22, 2025 ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து 22க்கும் 2020க்கும் 25க்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி போனீங்கன்னா இந்த 4 OS தான் இருக்கும். நான் விண்டோஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த பேட்ச்லேயே. போன வாரத்துக்கு முன்னாடி விண்டோஸ் கிளாஸ் கம்ப்ளீட்டாக எடுத்தேன். விண்டோஸ் 2025 தான் கவர் பண்ணேன் நான். அந்த பிளேலிஸ்ட் வேணால் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நம்ம குரூப்பில் போடுறேன். உங்களுக்கு யாருக்காவது விண்டோஸ் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து விண்டோஸ் கற்றுக்கோங்க. நமக்கு விண்டோஸும் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஹலோ சொல்லுங்கள். கேட்குதா? கேட்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் ஒரு ஆக்டிவ் டைரக்டரி ஒரு விஎம் காமிச்சிங்களே, அது எந்த வெர்ஷனில் இருக்கு? இப்போ 2025 தான் வச்சுருக்கேன். ஓகே ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ண விஎம் தான்? ஆமாம், நான் எல்லாமே லேட்டஸ்ட்டாக கிளாஸ் எடுக்கிறப்ப மோஸ்ட்லி லேட்டஸ்ட்டாக கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட ஒரு AD சர்வர் போட்டு வச்சுருக்கேன். இது விண்டோஸ் சர்வர் 24H2 அப்படி 2025 மீன் பண்ணோம். இல்லை நம்ம சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் போய் கூட பார்க்கலாம். இருக்கு இல்லையா, விண்டோஸ் சர்வர் 2025 டேட்டா சென்டர் எவல்யூஷன். ஸோ 2025 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். மோஸ்ட்லி போன விண்டோஸ் கிளாஸ் எல்லாமே இந்த சர்வர்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் விண்டோஸ் கிளாஸ் வந்து சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். பட் தெரியல அப்படின்னா விண்டோஸ் கொஞ்சம் கற்றுக்கிறது நமக்கு கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நமக்கு வந்து விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, எல்லா கம்பெனிலுமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ விண்டோஸ் கொஞ்சம் கற்றுக்கோங்க. நான் வீடியோ பிளேலிஸ்ட் வேணால் அனுப்புகிறேன். நான் அதை நீங்கள் பார்த்து அதில் சீக்வன்ஸ் படி தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து விண்டோஸ் வேணால் கற்றுக்கோங்க. கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஸ் அ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக விண்டோஸ் மஸ்ட்டு, விண்டோஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? விண்டோஸ் தெரியாமல் நீங்கள் வந்து
ஒப்பேற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கம்பெனிஸ் எல்லாமே காஸ்ட் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து எப்படி இருக்கும்னா விண்டோஸ்க்கு தனி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, விஎம்ஆருக்கு தனி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர். நீங்கள் வந்து விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், பட் உங்ககிட்ட விண்டோஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. பட் லினக்ஸ் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. லினக்ஸ் வந்து தனி அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், லினக்ஸ்க்கு அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் விஎம்ஆர் போனீங்கன்னா ஸ்கில்லே அவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு விண்டோஸ் சர்வரும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஸ்கில்லே கேட்குறாங்க. ஸோ அதனால் விண்டோஸ் சர்வரும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நான் கிளாஸ் லிஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் அனுப்பிச்சிக்கிறேன். ஃபைன், ஓகே. ஸோ இதெல்லாம் சர்வர் வெர்ஷன்ஸ், இதெல்லாமே இயர் ஆஃப் ரிலீஸ் டேட். ஓகே, ஃபைன். ஸோ வாட் இஸ் த மெயின் டிஃப்ரெண்ட்? ஓகே, அண்ட் ஆல்சோ விண்டோஸ் சர்வரில் சில எடிஷன்ஸ் இருக்குது. விண்டோஸ் சர்வரில் எசென்ஷியல், ஸ்டாண்டர்ட், டேட்டா சென்டர், இது 3 எடிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைசன்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. எசென்ஷியல், ஸ்டாண்டர்ட், டேட்டா சென்டர் வந்து 3மே விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் இல்லாமல் ரன் பண்ணவே கூடாது. ஸோ இல்லீகல், சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் உங்கள் கம்பெனியில் ஒரு விண்டோஸ் சர்வர் லைசன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னைக்குனாலும் விண்டோஸ் வந்து உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் விண்டோஸ் சர்வர் வந்து எப்பயுமே லைசன்ஸோடு தான் இருக்கும். ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்னாலே விண்டோஸ் லைசன்ஸோடு தான் வாங்கி வச்சுருப்போம். லைசன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ரன் பண்ணவே மாட்டான். அதில் எசென்ஷியல், ஸ்டாண்டர்ட் வந்து கம்பெனிஸில் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பெரிய கம்பெனிஸில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸ்டாண்டர்ட் இருக்கும், சில கம்பெனிஸில் வந்து ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறான். பட் மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் எல்லாமே டேட்டா சென்டர் எடிஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டேட்டா சென்டர் எடிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏடி எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து விர்ச்சுவலைசேஷன் சப்போர்ட் பண்ணும், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கான். ஸ்டாண்டர்ட் எடிஷனில் வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனி எனக்கிட்ட ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, எனக்கு இதுவே போதும், காஸ்ட் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா தே வில் கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் எடிஷன். எசென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன சின்ன கம்பெனி, என்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, என்னோட கம்பெனிக்கு இது போதும் அப்படின்னா தே வில் கோ ஃபார் எசென்ஷியல். அதாவது இதெல்லாம் கிராக் பண்ணாமல் லைசன்ஸ் காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்குறத பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்தது கூட டேட்டா சென்டர் எடிஷன் தான் கிளாஸ் எடுத்தேன். ஏன்னா கம்பெனியில் ஃபுல்லாகவே டேட்டா சென்டர் எடிஷன் தான் இருக்கும். சில சர்வர் டேட்டா சென்டரில் இருக்கும், சில சர்வர் வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷனாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த சர்வர் டேட்டா சென்டர் எடிஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளைண்ட் ஓஎஸ் அண்ட் சர்வர் ஓஎஸ்? நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த கிளைண்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது உங்கள் பர்சனல் யூஸ்க்கு, உங்கள் லேப்டாப், உங்களோட சர்ஃபேஸ் டேப்லெட்டு, நீங்கள் லைக் பிக்சர் பார்க்குறீங்க, உங்கள் மொபைலில் டேட்டா பேக்கப் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை படம் பார்க்குறீங்கன்னா யூ கம்ஃபர்டபுள் வித் கிளைண்ட் ஓஎஸ். இல்லை நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்னோடய கம்பெனிக்கு வந்து யூசர்ஸ்லாம் நான் வந்து மேனேஜ் பண்ணணும், ஐ வாண்ட் டு கண்ட்ரோல் த யூசர்ஸ், ஐ வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் த யூசர்ஸ், ஐ வாண்ட் டு கீப் த டேட்டா சேஃப், தென் தே வில் கோ ஃபார் விண்டோஸ் சர்வர். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் சர்வர் ஓஎஸும் ரன் ஆகும், கிளைண்ட் ஓஎஸும் ரன் ஆகும். இந்த விண்டோஸ் சர்வரில் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ஓஎஸ் தான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இது என் லேப்டாப். ஓகே, இது என்னோடய லேப்டாப். என் லேப்டாப்பில் நான் எக்ஸல் யூஸ் பண்ணுறேன், ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம் யூஸ் பண்ணுறேன், ப்ரௌஸ் பண்ணுறேன், படிக்கிறேன், ஏதாவது டாக்குமெண்ட்ரி பார்ப்பேன், எல்லாமே பண்ணிக்கிறேன். என்னோடய ஓஎஸில் பார்த்தீங்கன்னா மெனு பார் இருந்தால் இருக்குது, தென் சி டிரைவ், டி டிரைவ் இருக்குது. வேறு என்ன, என்னோடய வேட்பேட் ஓப்பன் பண்ண முடியும். என்னோட இந்த மாதிரி வேட்பேட் ஓப்பன் பண்ணி என்னால் அதை டாக்குமெண்ட்டு பார்க்க முடியும், எக்ஸலில் ஏதாவது நான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்வர் வைஸில் அப்படி என்ன இருக்கும்? சர்வர் வைஸ் நான் போட்டிருக்கேன். இது வந்து லேப் செட்டப்பு, இதில் சர்வர் வைஸ் போட்டிருக்கேன். சர்வர் வைஸ் இப்படி தான் இருக்கும். ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கான். சேம் மெனு பார் இருக்கா? சேம் மெனு பார் இருக்குது. சேம் மை கம்ப்யூட்டர் இருக்கும், திஸ் பிசி இருக்கும், சி டிரைவ், டி டிரைவ் பார்த்துக்கலாம். அதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அப்படியே இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சர்வரை நான் சொல்லியிருக்கேன், விண்டோஸ் சர்வரும் விஎம்ஆரும் கற்றுக்கிறதுக்கு ஈஸி. ஏன் அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, சரிங்களா? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணிலே உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சுருக்க மாட்டான் எந்த ஒரு ஆப்ஷனுமே. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மெனுலே பார்த்துக்கலாம், அல்லது இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே சர்ச் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளைண்ட் ஓஎஸ் அண்ட் சர்வர் ஓஎஸில்? சர்வர் ஓஎஸில் தேர் இஸ் அ ஃபீச்சர்ஸ்
நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறான், நிறைய ஆடான்ஸ் கொடுக்குறான். அதனால தான் கம்பெனிஸ் கோ ஃபார் சர்வர் OS. ஸோ என்னென்ன ஆடான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் நம்ம சர்வரில் இருக்கோம். இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. இந்த சர்வர் மேனேஜரில் தேர் இஸ் என் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அவன் கொடுத்துருக்கான். அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி, DNS, DSCP, IAS, Hyper-V, ஃபைல் சர்வர், WSUS, ஃபெயிலோவர் கிளஸ்டர், ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ். இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு ஃபீச்சர் வேணும் அப்படின்னா நான் இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர் போனோம் அப்படின்னா எனக்கு அந்த ஃபீச்சர் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபீச்சர் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பான். அதில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இது வந்து நான் AD போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி இருக்குது. ஆக்டிவ் டைரக்டரி தான் ADன்னு சொல்லுவோம். மெயினாக விண்டோஸில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்காக தான். DSCP இருக்குது, DNS இருக்குது, ஃபைல் சர்வர் இருக்குது, Hyper-V இருக்கா, Hyper-V இருக்குது, பிரிண்ட் சர்வர் இது, ரிமோட் ஆக்சஸ்னால் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ்னால் நீங்கள் வந்து சர்வர் ரிமோட் எடுக்கிறது, வெப் சர்வர் IAS வெப் சர்வர் நேற்று காமிச்சோம் இல்லையா, வெப்சைட் ஓப்பன் பண்ணுறத பற்றி IAS வெப் சர்வர். இது விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீஸ் WSUS. இது என்ன சொல்லிடுறேன், ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஓவர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க, நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க. உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அந்த 1000 எம்ப்ளாயீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா லேப்டாப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரியா, அந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் OS தான் இருக்கும். அந்த லேப்டாப்பில் எல்லாத்துலேயுமே இப்போ நானே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய லேப்டாப் பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன். அதில் கிளைண்ட் OS தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்படி உங்கள் கம்பெனி லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறப்ப அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் டேட்டா இருக்கும். இப்போ ஒரு டெவலப்பர் இருக்கார் அப்படின்னா அந்த டெவலப்பர் வந்து கோடை டெவலப் பண்ணுவார், அது சம்மந்தமாக தேடுவார், கோடை டெவலப் பண்ணுவார். அந்த டெவலப் பண்ண கோடை வந்து அவங்களோட மேனேஜர்கிட்ட ஷேர் பண்ணுவார். இப்போ அந்த லேப்டாப்பில் நான் கம்பெனி லேப்டாப், அந்த லேப்டாப்பில் நான் வந்து எல்லாமே ஓப்பனாக இருக்குன்னு வச்சுப்போம். லைக் எல்லா இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன், என்னோடய ஜிமெயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தேர் இஸ் அ த்ரெட்னா அந்த டேட்டா ப்ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் விண்டோஸ் சர்வர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணுறேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஆக்டிவ் டைரக்டரியில் நான் யூசர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் டூல்ஸில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரின்னு ஒரு யூசர் இருக்கும். இதில் போயிட்டு இதில் யூசர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த யூசரில் போயிட்டு இப்போ புதுசாக என்னோடய கம்பெனியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. அவர் நேம் வந்துட்டு ராஜேஷ். அப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து யூசர் போயிட்டு ராஜேஷ் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். லாகர் நேம் ராஜேஷ்னு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தேன்னா இந்த யூசர் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு. சரி, லதா அப்படின்னு யூசர், செல்வி அப்படின்னு ஒரு யூசர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. செல்வின்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில். ஸோ அவங்களுக்கு செல்விக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. இப்போ செல்வி அப்படிங்கிற யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் லேப்டாப்பில் செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லேப்டாப்பில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போடணும். போட்டு ஓப்பன் பண்ணால் அவங்க லேப்டாப்பில் அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அவங்களால ஒரு டெவலப்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா டெவலப்பருக்குன்னு ஒரு சில டூல்ஸ் இருக்கும், சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதை மட்டும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் பிளாக்ல இருக்கும். லைக் சோஷியல் மீடியா பிளாக்ல இருக்கும், ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூஸ் பண்ண முடியாது. சில வெப்சைட்ஸ் வந்து பிளாக்ல இருக்கும், தேவையில்லாத வெப்சைட்ஸ் பிளாக்ல இருக்கும். சம்டைம்ஸ் யூடியூப் பிளாக் பண்ணால் யூடியூப் சில நேரத்தில் ஓப்பன் ஆகும், சில பிளாக்ல இருக்கும். ஜிமெயில் யூஸ் பண்ண முடியாது. அந்த லேப்டாப்பில் இருக்க செட்டிங்ஸை மாற்ற முடியாது, எதுவுமே மாற்ற முடியாது. ஐபி அட்ரஸ் எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ
they will apply some restrictions from the Active Directory server. விண்டோஸ் சர்வரில் ஹார்ட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆக்டிவ் டைரக்டரி தான். அந்த ஆக்டிவ் டைரக்டரி மூலமாக the company can restrict the users and they can secure the data இந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் மூலமாக. இதுவும் ஓஎஸ் தான். பட் இந்த ஓஎஸில் they have provided one feature that is called active directory. ஓகே, ஸோ இதே மாதிரி டிஎஸ்சிபினா ஒன்றும் இல்லை. அந்த கம்பெனியில் 1000 பேர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த 1000 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப்புக்கு வந்து ஐபி அட்ரஸ் தேவை. அந்த ஐபி அட்ரஸ் வந்து மேனுவலாக கான்ஃபிகர் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஐபி அட்ரஸில் கான்ஃபிகர் ஆகணும். அப்போ அது டிஎஸ்சிபி வந்து அதுக்கு தேவை. டிஎன்எஸ் அப்படிங்கிறது என்னென்னா டொமைன் நேம் சர்வர். ஐபி அட்ரஸை வந்து ஹோஸ்ட் நேமாக கன்வெர்ட் பண்ணும், ஹோஸ்ட் நேம் ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்ணும். இதை பற்றி இன்னொரு கிளாஸ் நம்ம தெளிவாக எடுக்கிறேன். அந்த கிளாஸில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வர், ஃபைல் சர்வர்னு சில சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைல் சர்வரில் they are keeping all the data together. உதாரணத்துக்கு நான் இந்த சர்வரை ஃபைல் சர்வரை நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நிறைய ஃபோல்டர் ஷேர் ஆகிருக்கும். ஹெச்ஆர் டீமுக்கு, ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஃபோல்டர் இருக்கும். சேல்ஸ் டீமுக்கு, டெவலப்பர் டீமுக்கு அண்ட் ஐடி சப்போர்ட் டீமுக்கு. ஸோ அந்த ஃபோல்டர் எல்லாமே ஷேரில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து யுவர் பிளாங்க்ஸ் டு டெவலப்பர் டீம் அப்படின்னா யூ கேனாட் see or you cannot open the ஹெச்ஆர் ஃபோல்டர். நீங்கள் ஒரு ஷேர் ஃபோல்டர்னு ஒரு பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேர் ஃபோல்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதையும் சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ இது வந்து ஒரு ஃபோல்டர், இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இல்லை இன்னொரு சர்வர்லேருந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஷேர் ஃபோல்டர் எப்படி ஆக்சஸ் ஆகுதுன்னு அதையும் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஒரு கம்பெனியில் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ டெவலப்பர் ஒருத்தர் இருக்காங்க. அந்த டெவலப்பர் வந்து ஒரு கோடை டெவலப் பண்ணுறாங்க. அந்த கோடை வந்து வேலிடேட் பண்ணணும், மேனேஜர் வேலிடேட் பண்ணணும், அவன் டீம் லீட் வேலிடேட் பண்ணணும். ஸோ அந்த கோடை வந்து ஷேர் ஃபோல்டரில் போட்டுருந்தாங்க. ஷேர் ஃபோல்டரில் போட்டுட்டு அந்த கோடை ஷேர் ஃபோல்டரில் போட்டாங்கன்னா they can easily validate. தென் அவங்க ஷேர் ஃபோல்டர் பார்த்துட்டு நீ இதை ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு சர்வர். இந்த சர்வர் வந்து ஏடியில் ஜாயின் ஆகிருக்கு, அதாவது ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் இங்கே ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் ஷேர் பண்ணுறேன். ஷேர் எவரி ஒன்று கொடுத்துட்டா எல்லாராலையும் அந்த ஷேர் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதை ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நான் இந்த சர்வர்லேருந்து ஆக்சஸ் எடுத்துப்பேன். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து இங்கே இருக்குது. இதில் ஒரு டேட்டா சும்மா நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் இன்னொரு சர்வர் போகிறேன். இந்த சர்வர்லேருந்து அந்த ஷேர் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா / சர்வர் ஐபி 2.11. see ஆக்சுவல் ஃபோல்டர் இருந்தால் இருக்குது சரியா, அதில் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்னொரு சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஃபோல்டர் நேம் என்ன? ஷேர் ஃபோல்டர். ஷேர் ஃபோல்டர். ஸோ ஆக்சஸில் அது பிரச்சனை இருக்குது. ஃபைன். அந்த அந்த லொகேஷன் அந்த பாத் ஃபுல்லா காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்க. இந்த ஓகே
ஆக்சுவலி இது டெக்ஸ்டாப்பில் இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபோல்டரில் இருக்கிறதுனால அதுக்கு பெர்மிஷன் இல்லை, அதனால அது காமிக்குது அப்படி. ஓகே, ஓகே ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்கா, டாக்குமெண்ட்டில் ஷேர் ஃபோல்டர்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேற ஒரு சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை மாடிஃபை பண்ணுறேன், எனக்கு மாடிஃபை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபோல்டர்ஸ் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அப்போ அது வந்து ஒரு ஃபைல் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைல் சர்வரில் தே கேன் ஆக்சஸ் ஆல் த டேட்டாஸ். சரியா? இப்போ இந்த நோடு 1க்கு பதில் ஐபி போடலாம்ல நம்ம இந்த இடத்துல? போட்டுக்கலாம். அது நம்ம ஹோஸ்ட் நேம் ஒரு ஐபி வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஐபி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோஸ்ட் நேம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹைப்பர்-வி ஃபீச்சர் வந்து நான் சொன்னேன் விர்ச்சுவலேஷன் பிளாட்ஃபார்ம், விண்டோஸோட விர்ச்சுவலேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து ஹைப்பர்-வி, அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரிண்ட் அண்ட் டாக்குமெண்ட் சர்வீஸ். இப்போ பிரிண்ட் சர்வர்னு சில சர்வரில் பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சர்வர் அப்படின்னு ஒரு சர்வர் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஒரு பெரிய பிரிண்டர் இருக்கும், அந்த பிரிண்டரை வந்து என்டையர் அந்த கம்பெனி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, உங்கள் பிரிண்டர் வந்து மேலே ஒரு 9th ஃப்ளோரில் 10th ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் பிரிண்ட் சர்வர் ஆக்சஸ் கொடுத்து உங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா உங்கள் நேமுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து பிரிண்ட் கொடுத்து இந்த பிரிண்ட்டை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய பெரிய கம்பெனியில் பிரிண்ட் சர்வர் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த இதுக்கு அது. அப்புறம் ஒரு ஐஏஎஸ் சர்வர், ஐஏஎஸ் வெப் சர்வர் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, நேற்று வெப்சைட் க்ரியேட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இதில் வெப்சைட் ஒன்று ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டை வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஐஏஎஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஐஏஎஸ் வெப் சர்வர் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ், ஆர்டிஎஸ் சர்வீஸ் சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு சர்வரை ஒருத்தர் மட்டும் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்கள் லேப்டாப் இருக்குது, உங்கள் கிளைண்ட் ஓஎஸ் இருக்குது, அதை நீங்கள் தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க, வேறு யாரும் எங்கேருந்தும் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. தெர் இஸ் நோ ரிமோட் எனேபிள் ஆன் கிளைண்ட் ஓஎஸ், நீங்கள் எனேபிள் பண்ண மாட்டீங்க. ஆனால் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் எனேபிள் பண்ண அதுக்கான அவசியம் இல்லை. ஆனால் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஒரே டைமில் மல்டிபிள் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு அப்ளிகேஷன் சர்வர்னு வச்சுப்போம். இந்த அப்ளிகேஷன் சர்வரில் ஒரு 10 டெவலப்பர் இருக்காங்க. அந்த 10 டெவலப்பருமே ஏதோ ஒன்று டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த 10 பேருமே அந்த சர்வரை பேரலாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. சேம் ஐபி அட்ரஸ் போட்டு அந்த சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் என்னோடய எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இதில் போயிட்டு சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதோட க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்கணும். க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நான் இந்த சர்வரை ரிமோட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சர்வர் இருக்கு இல்லையா, அந்த நோடு 1ங்கிற சர்வரை நான் இப்போ இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணி காமிக்கிற போகிறேன் உங்களுக்கு. வேற யூசர் நேம் போட்டு. ஆமாம், இப்போ இது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். பட் உங்கள் கம்பெனியில் உங்களுக்குன்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சொன்னல உங்கள் நேமு, இப்போ ஒருத்தர் ராஜேஷ்னா அவருக்குன்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஜி அந்த யூசர்ஸ் எல்லாம் அந்த ஏடி குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தா அந்த ஏடி குரூப்ல இருக்கிற எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் தானே? அதுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களால் ஆக்சஸ் பண்ண நினச்சா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பெர்மிஷன் டினை பண்ணால் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஏடி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுத்துருந்தா பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேரலாக இந்த சர்வரை பேரலாக நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணலாம். சரி, நான் சர்வர் ஆக்சஸ் பண்ணிடுறேன். ஆர்டிபி ஆக்சஸ், இது பேர் ஆர்டிபி, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். அது மூலமாக ஆர்டிபி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து அதை ஆர்டிபி எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த சர்வர்லேருந்து நான் போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் யார் எடுத்திருக்கான்னு தெரியும். டாஸ்க் மேனேஜரில் எத்தனை யூசர் லாகின் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கலாம். சி, இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர், அதனால் இங்கே இருக்குது. இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர், 2 யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க, அதனால் இப்படி காமிக்குது. ஓகே,
ஸோ அந்த நம்பர் காட்டுதுல அது என்னன்னா அது மட்டும் எனக்கு கிளியரா இல்ல. 23 24 அந்த மாதிரி அப்படி இருக்கு. அந்த சர்வீஸ் ப்ராசஸ் ரன் ஆகுதா இல்ல எப்படி? எந்த நம்பரு? அது வந்து உங்களுக்கு CPU யூட்டிலைசேஷன் தான். இல்ல யூசர்ஸ் போங்க, யூசர்ஸ் தான். இப்போ பிராக்கெட்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் பிராக்கெட்ல 26, அட்மினிஸ்ட்ரேட்டர் பிராக்கெட்ல 30. அது சர்வீசஸ் என்ன சர்வீசஸ் ரன் ஆகுதோ அந்த சர்வீஸ் கவுண்ட் அது. ஓகே, சர்வீசஸ் தான் அது. சர்வீஸ் கவுண்ட். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி பேரலாக உங்கள் சர்வரை மல்டிபிள் யூசர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு 30 பேர் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும். தேர் இஸ் அ லைசன்ஸ், RDS லைசன்ஸு. லைசன்ஸ் வாங்கினா யூ கேன் ஆக்சஸ். லைசன்ஸ் இல்லாமல் உங்களால் 2 பேர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரே சர்வரை ஒரே டைமில். லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா மல்டிபிள் மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு சர்வீஸ் அது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அவன் நிறைய கொடுத்துருக்கான். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சர்வர் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தே ஹாவ் பண்டல்டு சம் ஃபீச்சர்ஸ். இதுதான் இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு காமன் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸு. இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, அது எல்லாமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இந்த கிளாஸ் போதாது. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சர்வரில் கொடுக்குறான். அண்ட் ஆல்சோ சர்வர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நேற்று சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னாலஜிக்கும் பின்னாடியும் ஒரு சர்வர் தான் ரன் ஆகுது. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, நீங்கள் ஒரு பேங்க்கு போனாலும் சரி, தேர் இஸ் அ வெப்சைட், அது எல்லாமே சர்வர் மூலமாக தான் ரன் ஆகுது. ஸோ கிளைண்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. சர்வர் அப்படிங்கிறது தேர் இஸ் அ பர்பஸ். அந்த சர்வருக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அது ஒரு வெப் சர்வராக இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெப்சைட் ஒர்க் ஆகும். அது ஒரு ஆக்டிவ் டைரக்டரி சர்வராக இருந்தால் அதுலேருந்து யூசர்ஸ் நீங்கள் வந்து யூசர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபைல் சர்வராக இருந்தால் அதில் நீங்கள் ஃபோல்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கி அதில் பெர்மிஷன்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். அது ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸாக இருந்துச்சுன்னா, RDS சர்வராக இருந்துச்சுன்னா, அந்த சர்வர் மூலமாக யூ கேன் ஏபிள் டு மல்டிபிள் லாகின். ஓகே, ஸோ தேர் இஸ் அ பர்பஸ், தேர் இஸ் அ ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் மொத்தமாக ஆட் ஆகிறதுக்குனால தான் இதை நம்ம சர்வர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரியா? ஃபைன் கைஸ், யாருக்காவது இப்போ டவுட் இருக்கா? வாட் இஸ் அ சர்வர், வாட் இஸ் கிளைண்ட் ஓஎஸ், சர்வர் ஏன் யூஸ் பண்ணுறோம், இப்போ டவுட் இருக்கா? இல்லைங்க, எந்த டவுட்டும் இல்லை, கிளியராக இருக்குது. ஓகே, சூப்பர், ஃபைன் கைஸ். ஸோ நேற்று நான் சர்வர் பற்றி கிளாஸ் எடுக்கிறப்ப நிறைய பேர் கொஞ்சம் அதை ரிலேட் பண்ண முடியாமல் இருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி கிளாஸ் கொஞ்சம் பேசிக்காக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் இப்படி கிளாஸ் ஆரம்பித்தேன். பட் ஹவர் இட் இஸ், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாட்டி உங்களால் எதையுமே டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்க. சர்வர்னா என்ன அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாட்டி டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஒரு பேசிக் எதுவும் ஒரு இல்லிட்ரஸியும் டெக்னாலஜி இல்லிட்ரஸி. ஓகே, அந்த மாதிரி சர்வர்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறது ஒரு இல்லிட்ரஸி, ஒரு அறியாமை அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதனால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சர்வர், வாட் இஸ் கிளைண்ட் ஓஎஸ், வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக எவ்ரி ஒன் ஹேஸ் டு நோ. நீங்கள் ஒரு நாட் ஓன்லி VMware அட்மினிஸ்ட்ரேட்டர், நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு பேக் ஹேண்டில் சில விஷயங்கள் பண்ணுறப்ப அது ஈஸியாக இருக்கும். ஃபைன். ஸோ நான் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்துட்டு விண்டோஸை பற்றியே நான் பேசிக்கிட்டேன். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டிஸ்கஸிங் அபவுட் விண்டோஸ் சர்வர்ஸ், விண்டோஸ் கிளைண்ட் ஓஎஸ். அப்போ மார்க்கெட்டில் ஒருத்தனே இருந்தால் அதுக்கு பேர் மோனோபோலி. சரியா? இப்போ இந்தியாவில் வந்து ஃபுல்லாக ஜியோ யூஸ் பண்ணோம்னா மோனோபோலி. நாளைக்கு ஜியோவில் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அவன் கண்டுக்கவே மாட்டான், ஏன்னா மோனோபோலி. ஆனால் ஜியோவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஏர்டெல் அப்படின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியான சர்வீஸ் கிடைக்கிது. ஏர்டெல் வந்து ஒரு குப்பைன்னு வச்சுக்கோங்க. பட் ஹவர் இட் இஸ், 2 பேர் இருந்தால் தான் மார்க்கெட்டில் இருந்தால் ஒரு குவாலிட்டி சர்வீஸ். பை த சேம் வே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் தான் மோனோபோலியாக இருந்தான். மைக்ரோசாஃப்ட், நாட் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை உடச்சி நம்ம ஒரு ஓஎஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் IBMல இருந்து சாஃப்ட்வேரை கடன் வாங்கி அவனோட ஓஎஸை டெவலப் பண்ணி பெரிய ஆகிட்டான் அப்போவே 1980ஸ்லேயே.
ஓகே. ஆனால் லைசன்ஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் லைசன்ஸ். இப்போ நான் இந்த ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ்க்கு லைசன்ஸு, ஹைப்பர் வீக்கு சரி, அப்புறம் நீங்கள் ஒரு கிளைண்ட் ஓஎஸ்னாலும் சரி அல்லது ஒரு சர்வர் ஓஎஸ்னாலும் சரி, எல்லாத்துக்குமே லைசன்ஸ் தான். லைசன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் விண்டோஸை பொறுத்த வரைக்கும். அதை உடைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் ஓப்பன் சோர்ஸ், விச் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் வந்து யுனிக்ஸு, அதை வச்சு டெவலப் பண்ணி வந்தது ரிமைனிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரெட் ஹேட், ராக்கி, அல்மா, சுசி லினக்ஸ், உபுண்டு, டிபியான், ஃபெடோரா, ஆர்க் லினக்ஸ். அதாவது இது ஒரு ஓப்பன் சோர்ஸ்னால் உங்கள்கிட்ட டேலண்ட் இருந்தால் நீங்களே ஒரு ஓஎஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த யூனிக்ஸை பேஸாக வச்சு யூ கேன் ஆல்சோ க்ரியேட் ஒன் ஓஎஸ். உதாரணத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்லாம் பார்த்தீங்க, இப்போ இருக்க கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஒரு ஜெயலலிதா இருக்கிறப்ப கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் நீங்கள் பூட் பண்ணிங்கன்னா 2 ஓஎஸ் காமிக்கும். ஒன்று விண்டோஸு, இன்னொன்று வந்து பாரத் ஓஎஸ்னு ஒரு ஓஎஸ் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? பாரத் ஓஎஸ் யாருக்கா ஞாபகம் இருக்கா? கெஸ் எனிஒன்? இல்ல ஜி. பாரத் ஓஎஸ் தானே? எஸ், பாஸ் லினக்ஸ். பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ். இது ரொம்ப இப்போ இல்லை, ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடியே கவர்மெண்ட்டே ஒரு லினக்ஸ் பிளாட்ஃபார்மை பேஸாக வச்சு தே டெவலப்டு ஒன் ஓஎஸ், அதை பாஸ் லினக்ஸ்னு சொன்னாங்க. பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சொல்யூஷன் சொல்லி அதை கவர்மெண்ட் லேப்டாப்பில் கொடுத்தாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு விண்டோஸ் மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது, லினக்ஸும் கற்றுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அதை டியூவல் போட்டிருக்கோம். அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டியூவல் பூட், எல்லா லேப்டாப்லேயும் டியூவல் பூட்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. நீங்கள் விண்டோஸும் பூட் பண்ணிக்கலாம், அதை ரீஸ்டார்ட் பண்ணி லினக்ஸும் பூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில லேப்டாப் வந்துச்சு, இப்போ அப்படி வர்றதில்லை. அதில் இந்த பாரத் ஓஎஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க டெவலப் பண்ண ஓஎஸ், கவர்மெண்ட் டெவலப் பண்ண ஓஎஸ். இப்போ சேமே நீங்களும் வேணால் டெவலப் பண்ணலாம். ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ், இந்த கோட் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். சரியா? ஸோ நீங்கள் லினக்ஸ் கிளைண்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, லினக்ஸ் சர்வர் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அது ஓப்பன் சோர்ஸ். தட் இஸ் நோ லைசன்ஸ் காஸ்ட், பட் தட் இஸ் சம் லிமிடேஷன்ஸ். விச் மீன்ஸ் நீங்கள் ரெட் ஹேட் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட சர்வரில் யூஸ் பண்ணலாம், எந்த லீகல் பிரச்சனையும் கிடையாது, லைசன்ஸ் வாங்காமல் யூஸ் பண்ணலாம். பட் when you go for the support you have to pay. ரெட் ஹேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, சர்வர் சப்போர்ட் இல்லாமல். எல்லா என்டர்பிரைஸ் கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ரெட் ஹேட், உபுண்டு, சுசி, ஃபெடோரா இதெல்லாமே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக ரெட் ஹேட்டில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஓஎஸ் ரன் ஆகும், சர்வர் ரன் ஆகும், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ரெட் ஹேட்டில் ஒரு பிரச்சனை, எனக்கு அந்த சர்வர் ரன் ஆகுதுல ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு பே ஃபார் த சப்போர்ட் ரெட் ஹேட்டில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு டேர்ம்ஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சப்போர்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓஎஸ் லைசன்ஸ் ஃப்ரீ, நீங்கள் லீகலாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் விண்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ வர லேப்டாப் எல்லாமே லீகலாக தான் வருது. விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டு ஓஎஸ் லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றான். முதல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டெஸ்க்டாப் சப்போர்ட் நான் வேலை பார்த்தேன்ல, அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் கண்ட மணிக்கு ஓஎஸ் போட்டு ஏதோ ஒரு லைசன்ஸ் கீ வச்சுருப்போம், செட் ஆஃப் லைசன்ஸ் கீ வச்சுருப்போம் க்ராக் பண்ணுறதுக்கு. அந்த லைசன்ஸ் கீ வந்து அந்த சிடி மேலே எழுதி வச்சுருப்போம், இந்த லைசன்ஸ் கீ யூஸ் பண்ணு. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப லைசன்ஸ் கீ கேட்கும், அந்த க்ராக் பண்ண லைசன்ஸ் கீயை போட்டு நாங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். பட் அது இல்லீகல். அதை வீட்டில் பண்ணலாம் மீன்ஸ் வீட்டில் தெரியாது. அதே ஒரு ஆஃபீஸில் பண்ணோம்னா மாட்டிப்போம். என்றைக்கோ ஒரு நாள் மைக்ரோசாஃப்ட் வந்து ஆடிட் வந்தோம்னா, இது நடந்திருக்காங்க, நடந்திருக்கு. மைக்ரோசாஃப்ட் வந்து லைசன்ஸ் ஸோ அவன் வந்து ஆடிட் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆடிட் வரப்போ எத்தனை யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டபுள் மடங்கு சார்ஜ் போட்டு உங்களுக்குன்னு அதை கொடுத்து நீங்கள் பே பண்ணணும். அப்படி நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலாட்டி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம், என்னோடய ப்ராடக்ட்டை என்னோடய நாலேஜ் இல்லாமல் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் எல்லா கார்ப்பரேட் கம்பெனியும் லைசன்ஸ் வாங்காமல் யூஸ் பண்ணவே மாட்டாங்க.
ஸோ லைசன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2022 43,000 ஓகே. கோர் பேஸ்டு 16 கோர் இருந்தால் 43,000. 16 கோருக்கு மேலே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைசன்ஸ் வந்து காஸ்ட்டு கூடும். விண்டோஸ் சர்வர் ஸ்டாண்டர்டு 43,000 87,000. அதே இது விண்டோஸ் சர்வர் டேட்டா சென்டர் எடிஷன் போனோம்னா 3 லட்ச ரூபாய். அதாவது ஒரு சர்வர் நான் சொல்கிறேன், ஒரு சர்வர் வந்து 3 lakhs ஆகும் ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரு கம்பெனி வந்து ஒரு சர்வர் யூஸ் பண்ண மாட்டான், கிட்டத்தட்ட 1000 சர்வர் 2000 சர்வர் யூஸ் பண்ணுவோம் ஒரு கம்பெனி. 10,000 சர்வர் 50,000 சர்வர் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட்லலாம். விப்ரோவில் இருக்கிறப்ப ஒரு ப்ராஜெக்டில் விண்டோஸ் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய அது இப்போ இல்லை, ஒரு 2016 15-16 பார்த்தீங்கன்னா அப்போ 50,000 சர்வர்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்கள் அந்த எந்த ப்ராஜெக்டில். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ அவனுக்கு லைசன்ஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பீப்புள்ஸ் கோ ஃபார் லினக்ஸ். ஸோ லினக்ஸில் RHL, Red Hat Enterprise Linux, Rocky Linux, Alma Linux, Oracle Linux, SUSE Linux, Ubuntu, Debian, Fedora, Oracle Linux. இதில் மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுறது Ubuntu அண்ட் Red Hat தான். Ubuntu, Red Hat இதுதான் மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுறது. மற்ற Debian, Rocky இதெல்லாம் அதுக்கு அடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ லினக்ஸ் சர்வர்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக பேங்கிங் செக்டாரில் யூஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்டாரில், ஹெல்த் கேரில், டெலிகம்யூனிகேஷன்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே தான் யூஸ் பண்ணணும் எதுவும் அவசியம் இல்லை, பட் அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா லினக்ஸ் வந்துட்டு பேசிக்காகவே நேட்டிவாகவே செக்யூரிட்டி ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, விண்டோஸை ஈஸியாக நீங்கள் வந்து ஹைஜாக் பண்ணிடலாம். லைக் எனிபடி கேன் பெனிட்ரேட் விண்டோஸ். பட் லினக்ஸை அவ்வளோ சீக்கிரமாக பெனிட்ரேட் பண்ண முடியாது. பேசிக்காகவே செக்யூரிட்டி அதிகம் லினக்ஸில். ஏன்னா வந்து லினக்ஸ் வந்து CLI கமாண்ட் லைன், விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா GUI யூசர் இன்டர்ஃபேஸ். UI அப்படிங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ். நான் ஒரு விண்டோஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விண்டோஸில் என்னோட மவுஸ் வச்சு எல்லாமே பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதே இது ஒரு லினக்ஸை யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ஃபைலை காப்பி பண்ணணும், நான் விண்டோஸில் ரைட் கிளிக் பண்ணுவேன், காப்பி பேஸ்ட்டு. ஆனால் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கமாண்ட் லைன், யூ ஹாவ் டு என்டர் த கமெண்ட். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருந்தால் மட்டும் அதை பண்ண முடியும். அதுதான் அது செக்யூரிட்டியும் கொடுக்குது. ஓகே, அதனால தான் விண்டோஸ் கம்பேர் பண்ணுறப்போ லினக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா லைசன்ஸ் காஸ்ட்டு. விண்டோஸ் வந்து GUI அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், நீங்கள் மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுறது. லினக்ஸ் வந்து CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அது நீங்கள் வந்து கமாண்டில் தான் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மெயின் டிஃப்ரென்ஸ் இது. ஓகே ஃபைன். ஸோ இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? எஸ் சொல்லுங்கள். இப்போ கம்பெனியில் என்ன பண்ணுறோன்னா ஒரே கீ வந்து 2019-16 ஒரே கீ வச்சு மல்டிபிள் கிளிக் பண்ணுறோம். ஸோ அது எப்படி அவங்க மல்டி அது என்னன்னா அவங்க விண்டோஸ் லைசன்ஸ் சர்வர்னு ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க, சரியா? அந்த சர்வர்லேருந்து லைசன்ஸை புஷ் பண்ணுவாங்க. பட் லைசன்ஸ் அவங்க பே பண்ணி தான் எடுத்துருப்பாங்க அது எல்லாமே. ஆனால் கீ வந்து ஒரே கீ யூஸ் பண்ணுவோம். இல்லை அதுதான் சொல்கிறல, அது வந்து த கீ கண்ட்ரோல்டு பை விண்டோஸ் லைசன்ஸ் சர்வர். ஓகே ஓகேங்களா? ஸோ அதனால் அது லீகல் தான், அவங்க காசு கொடுத்து அதை வாங்கியிருப்பாங்க. அதை ஆக்டிவேட் பண்ணுறது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, ஆனால் நம்ம என்டர் பண்ணுற கீ வந்து சேம் கீயாக தான் இருக்கும். பட் விண்டோஸ் சர்வர் லைசன்ஸ் சர்வர்லேருந்து அது வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கும். சரி, ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் அந்த சர்வர் வந்து ADயில் ஜாயின் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆயிரும் இந்த விண்டோஸ் சர்வர். இப்போ எங்களுக்கு அப்படியே ஆகல, நியூ கிரியேட் பண்ணுறோம், நாங்கள் தான் விண்டோஸ் ஆக்டிவேஷன் பண்ணுறோம். அப்போ நீங்கள் மேனுவலாக அந்த கீ போட்டு பண்ணுவீங்க. ஆமாம், மேனுவலாக கீ போட்டு மேனுவலாக மைக்ரோசாஃப்ட் கால் பண்ணி இது மைக்ரோசாஃப்டோட போட்டு அப்படிதான் பண்ணுறோம். மற்றவங்களுக்கும் ஒரே கீயை யூஸ் பண்ணுறோம். அதான் சரி, அதுதான். அப்போ அவங்க கம்பெனிக்குன்னு சொல்லி மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான். என் கம்பெனிக்கு இத்தனை சர்வர் இருக்குது, இவ்வளோ கோர்ஸ்னு சொல்லி மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க.
சுரேஷ் அது வால்யூம் லைசன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ம் விண்டோஸ்ல. வால்யூம் லைசன்ஸ் வந்து இத்தனை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, மைக்ரோசாஃப்ட்ல பேசணும்னா வால்யூம் லைசன்ஸ் எனக்கு ஒரு 75 யூசர் வேணும் அப்படின்னா, ஸோ வால்யூம் லைசன்ஸ் கொடுத்தா ஒரே கீயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் எத்தனை வெர்ஷன்ங்கிறத நீங்க இது பண்ணலாம். சரி, டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, டிபெண்ட்ஸ் ஆன் த டீல் வித் மைக்ரோசாஃப்ட். அவங்க டீல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இது பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே எஸ், ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட். டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை அப்படின்னா வீடியோஸ் மறுபடியும் பாருங்கள். வீடியோ நான் இப்போ நைட்டே அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் டவுட் கேளுங்க. சரியா? ஓகேண்ணா. நான் விண்டோஸ் பிளேலிஸ்ட் நான் விண்டோஸ் பிளேலிஸ்ட் வந்து இந்த அன்னைக்கு நைட் இப்போ போட்டு விட்றேன், குரூப்பில் போட்டு விட்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல்.